Welcome to Future Vision Study Center in Botany class. Today we are going to see about the first unit is Phycology. So in Phycology, previous class we discussed about Chlamydomonas. So Chlamydomonas அப்படினா என்ன? The Chlamydomonas அப்படிங்கிறது it's a unicellular biflagellata motile and generally it will be in a green in color. இதோட சைஸ் பார்த்தோம்னா 20 to 30 நானோமீட்டர்ஸ் லென்த்தில் வந்து இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் தாலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செல் வால், சைட்டோபிளாசம், குளோரோபிளாஸ்ட், ஃப்ளஜெல்லா, நியூரோமோட்டர் அப்பேரட்டஸ், ஸ்டிக்மா அண்ட் ஐஸ்பாட் எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தாலஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கிளாமிடோமோனஸ்னு சொல்லலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன், இதோடைய ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது, செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் இருக்குது. ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மெயினாக ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் கிளாமிடோமோனஸ் டேக்ஸ் பிளேஸ் காமன்லி இன் ஜூஸ்போர்ஸ் மூலமாக தான் வந்து காமனாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஜூஸ்போர்ஸ் இல்லாமல் ஆப்டனோஸ்போர், ஹைப்பனோஸ்போர்ஸ் அண்ட் பால்மெல்லா ஸ்டேஜ் இதுவுமே வந்து இந்த கிளாமிடோமோனஸில் வந்து இருக்குது. அதே செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஹைலி வேரியபிள், இதோடைய செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இட்ஸ் ஹைலி வேரியபிள். இட்ஸ் வில் பி கேன் பி ஐசோகேமஸ், அனைசோகேமஸ் அண்ட் ஊகேமஸ். ஐசோகேமஸ், அனைசோகேமஸ், ஊகேமஸ் இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா என்னென்னா ஹெட்ரோதாலிஸ் ஸ்பீசியஸ், அதாவது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்ட்ரெயின்ஸ் மூலமாக வந்து மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது வந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த இப்போ ஊகேமஸ் ரீப்ரொடக்ஷன் பார்த்துட்டோம்னா நான் மொட்டைல் எக் தான் வந்து ஃபீமேல். அதே வந்து மொட்டைல்டு எக், அதாவது மொட்டைல்னால் வந்து ஃப்ளஜெல்லாக இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் பார்த்தோம்னா வந்து இட்ஸ் அ ஃபீமேல். அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்பெர்மட்டோசாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அது மூலமாக ஃபியூஷன் ஆகி ஃபியூஷனுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபியூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே வந்து ஹாப்ளாய்டு இன் நேச்சரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜைகோட் மட்டும்தான் வந்து என்ன நேச்சரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு நேச்சரில் இருக்கும். தென் எகைன் ஆஃப்டர் த டெவலப்பிங் இட் வில் பி ஃபார்மிங் ஆஸ் அ ஹாப்ளாய்டு இன் நேச்சர். இந்த கிளாமிடோமோனஸில் பார்த்தோம்னா மோனோசியஸும் இருக்குது, டைஈசியஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ரெண்டு டைப்புமே வந்து கிளாமிடோமோனஸில் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் இதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊடோகோனியம். So in this class we are going to discuss about the Oudogonium. So Oudogonium is a genus of filamentous green algae within the order of Oudogoniales. ஸோ இந்த ஊடோகோனியம் அப்படிங்கக்கூடிய ஜீனஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டரில் வந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஊடோகோனியல்ஸ் அப்படிங்கிற ஆர்டரில் வந்து வருது. ஸோ இட்ஸ் வில் பி ஹாவ் 600 ஸ்பீசியஸ். இது வந்து 600 ஸ்பீசியஸ் வந்து இந்த ஜீனஸ் வெரைட்டியில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர், ஸோ இதுதான் வந்து ஊடோகோனியத்தோட ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட் இதோடைய செல்வால் பார்த்தோம்னா இந்த செல்வால் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னர் லேயர் இட்ஸ் வில் பி மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். இதோட இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ்னால் ஆனது. தென் அவுட்டர் லேயர் பார்த்தோம்னா பெக்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு லேயர்னால் ஆனது. அப்போ இந்த செல்வால் பார்த்தீங்கன்னா 2 லேயர்டு செல்வால் இருக்குது. இன்னர் லேயர் வந்து செல்லுலோஸ்னால் ஆனது, அவுட்டர் லேயர் பார்த்தோம்னா பெக்டின்னால் ஆனது. அதே மாதிரி சைட்டோபிளாசம் பார்த்தீங்கன்னா தின் பெரிபரல் லேயர் என்க்ளோசிங் வித் த லேட்ரல் சென்ட்ரல் ஆஃப் வேக்யூல். சென்ட்ரல் இருக்கக்கூடிய வேக்யூல் கூட என்க்ளோஸ் ஆகி இருக்குது. தென் குளோரோபிளாஸ்ட், இங்கே இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ நெட் லைக். இட்ஸ் வில் பி கண்டெய்னிங் பைரினாய்டு ஃபார் ஸ்டார்ச் ஸ்டோரேஜ். அப்போ இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ளே என்ன இருக்கும்? பைரினாய்டு இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் வந்து லார்ஜ் சென்ட்ரலி பிளேஸ்டு. ஸோ யூனிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து capsules every cell divisions leaves behind the cap-like scare at the apical region. அதோட apical regionல பார்த்தீங்கன்னா cap-like cell formation இருக்கு. It's usually for identification. So அதனால தான் வந்து இதை வந்து என்ன சொல்லுவாங்க cap cells அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த cap-like structures வந்து அதோட apical regionல இருந்துச்சுன்னா we can find it this is as a Oudogonium அப்படின்னு ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ
இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி இட்ஸ் வில் பி ஃபவுண்ட் இன் த ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட்ஸ் லேக் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அட்டாச்டு டு த சப்மெர்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஃபார்ம்ஸ் unbranched filamentous thalli. So the thallus organization. The filamentous is unbranched green multicellular or it will be differentiated into basal cell. அதாவது basal cell வந்து substrate via hold fast கீழே வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு வந்து பேசல் செல் சொல்லுவான். ஸோ வெஜிடேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கலாக திக் 2 டபுள் லேயர்ஸ் இருக்கிறதுக்கு பேர் வந்து வெஜிடேட்டிவ் செல்ஸ் சொல்லுவோம். கேப்செல்ஸ் அது வந்து கேப்செல்ஸ்னு வந்து இந்த அப்பிக்கல் லேயரில் இங்கே மேலே இருக்கக்கூடியதான் வந்து கேப்செல்ஸ் அப்படின்னு சொல்லி இட்ஸ் வில் பி ஃபார்மிங் த பெக்யூலர் மெத்தட் ஃபார் த செல் டிவிஷன் அப்போ தான் இது வந்து காணப்படும். ஸோ ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா செக்ஸுவல் அண்ட் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ரெண்டுமே நடக்கும். ஸோ ரீப்ரொடக்ஷன் இன் ஊடோகோனியம் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் பார்த்தோம்னா வெஜிடேட்டிவ் ஏசெக்ஸுவல் அண்ட் செக்ஸுவல் மெத்தட் இது மூணுமே நடக்கும். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராக்மெண்டேஷன். அப்போ ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன இது வரைக்கும் நம்ம நிறைய ஃப்ராக்மெண்டேஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ த ஃபிலமெண்ட் பிரேக் டவுன் இன் டு த ஃப்ராக்மெண்ட் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் வந்து பிரேக் ஆகி ஸ்மால் ஸ்மால் பீசஸாக ஆகும். த ஈச் ஒன் இட்ஸ் வில் பி கேப்பபிள் டு ப்ரொடியூசிங் எ நியூ ஃபிலமெண்ட் நியூ தாலஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் இன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இதே ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா ஜூஸ்போஸ் கிளாமிடோமோனஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஜூஸ்போஸ் தான் வந்து மெயின் ஃபார்மேஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி இதில் ஊடோகோனியம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த ஜூஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் தான் வந்து ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் இருக்குது. இந்த ஜூஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிஃப்ளஜெல்லேட்டட் தட் இஸ் அ நியூமரஸ் ஃப்ளஜெல்லா இன்சர்டட் இன் த crown like fashions. It's a beer shaped. It will be producing at the zoosporangium. The zoospore swims, settle and germinate into the new filament. Germinate ஆகி நியூ ஃபிலமெண்ட்டாக ஃபார்ம் ஆகிடுது. ஸோ ஜூஸ்போஸ் அப்படின்னா என்னென்னா மல்டிஃப்ளஜெல்லேட் இருக்குது அதோட க்ரௌன் லைக் அப்படியே க்ரௌன் அதாவது இந்த இதுக்கு மேலே வந்து அப்படியே இந்த மாதிரி க்ரௌன் ஃபார்ம் பண்ண மாதிரி க்ரௌன் லைக்கில் வந்து நிறைய ஃப்ளஜெல்லேட்டாக வந்து பியர் ஷேப்பில் இருக்கும். இட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்டு இன் ஜூஸ்பொராஞ்சியம் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஜூஸ்பொராஞ்சியம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜூஸ்போஸ் வந்து என்ன பண்ண அப்படியே ஸ்விம் ஆகி செட்டில்டு ஆகிடும். ஒரு இடத்துல போய் செட்டில்டு ஆகி ஜெர்மினேட் ஆகி ஒரு நியூ ஃபிலமெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் அ ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஊகேமஸ் டைப். ஸோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா ஊகேமஸ் டைப் தான் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. ஸோ ஊகேமஸ் அப்படின்னா என்னென்னா ஃபியூஷன்ஸ் ஆஃப் large non-motile egg with small motile sperm. ஸோ எக்கு வந்துச்சுன்னா வந்து ஃபீமேல் ஸ்பெர்ம்ஸ் வந்து மேல். ஸோ இந்த யூடோகோனியம் பார்த்தோம்னா டைசியஸ் ஆர் மொனீசியஸ் ஸ்பீசியஸ் டிபெண்டிங் ஆன் த ஸ்பீசியஸ் ஒவ்வொரு வகையானது இருக்குது. ஸோ டைசியஸ்னால் வந்து போத் செக்ஸுவல்ஸ் இட்ஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் த சேம். இதே மொனீசியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி ஒன் செக்ஸ் ஆர்கானிசம் அதாவது மேல்னால் மேல் மட்டுமா தான் இருக்குது மேல் கிளாமிடோமோனஸாக தான் இருக்கும். ஃபீமேல்னா ஃபீமேல் கிளாமிடோமோனஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் மேல் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மேல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கும்போது ஆந்த்ரீடியா வந்து ஷார்ட் inflated cell producing anthrospores. இந்த anthrospores small multiflagellate motile male gametes. இந்த மேல் கேமெட்ஸ்க்கு பேர் தான் வந்து ஆந்த்ரோஸ்போர்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேமெட்ஸ்க்கு பேர் வந்து ஊகோனியான்னு சொல்லுவாங்க. there is a spherical shell with single egg. ஒரு சின்ன ஒரு எக்கு மட்டும்தான் அதில் இருக்கும். அப்போ இப்போது அடுத்தது ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஆந்த்ரோஸ்போர்ஸ் இருக்குல்ல இது ஆந்த்ரோஸ்போர்ம்ஸ் வந்து அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்டே வந்து எதையே ரீச் ஆகும் இந்த ஊகோனியத்தை ரீச் ஆகும். இந்த ஊகோனியத்தை ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஜைகோட் ஃபார்மேஷன்ஸ் வந்து நடக்கும். இதுதான் வந்து ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸில் நடக்கக்கூடியது. ஸோ ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆந்த்ரோஸ்போர்ஸ் இட்ஸ் வில் பி ஸ்விம் அண்ட் என்டர் த ஊகோனியா த்ரூ எ pore. So fertilization producing diploid zygote with thick wall-ஓடைய zygote வந்து diploid in nature-ல வந்து ஃபார்ம் ஆகுது. So zygospore germination. The zygospore undergoes the meiosis during the germination. It's producing haploid meiospores, zoomeiospore, which germinating into a new filament. அதாவது
ஹாப்ளாய்டு, அதாவது ஜைகோட் ஃபார்மேஷன்ஸ் மட்டும்தான் வந்து டிப்ளாய்டு நேச்சரில் இருக்கும். ஆஃப்டர் த தாலஸ் க்ரோயிங் இட்ஸ் வில் பி இன் ஹாப்ளாய்டு இன் நேச்சர்ஸ் ஒன்லி. ஸோ இட்ஸ் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஊடோகோனியம். ஸோ லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா வந்து ஹாப்ளான்டிக்கில் தான் இருக்கும். வெஜிடேட்டிவ் பிளான்ட் பாடி இட்ஸ் அ ஹாப்ளாய்டு ஃபிலமெண்ட். ஸோ இட்ஸ் ஓவர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக தான் நடக்கும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா வந்து ஜூஸ்போஸ், அதாவது ஹாப்ளாய்டு நேச்சரில் தான் நடக்கும். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா கேமிட் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே ஹாப்ளாய்டு தான். பட் ஜைகோட் ஃபார்மேஷன் மட்டும்தான் என்னவா இருக்கும், டிப்ளாய்டு இன் நேச்சராக வந்து இருக்கும். So the zygote undergoes meiosis, haploid zoomlospore, haploid filament ஆகி அதுக்கப்புறம் டிப்ளாய்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஜைகோட் வந்து என்ன ஆகுது, இட்ஸ் வில் பி ஆல் அதர் ஸ்டேஜஸ் ஆர் ஹாப்ளாய்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் ஆகி நியூ தாலஸ் ஃபார்ம் ஆகிறது எல்லாமே வந்து என்ன நேச்சரில் தான் இருக்கும், ஹாப்ளாய்டு. ஹாப்ளாய்டுனா சிங்கிள், டிப்ளாய்டு அப்படின்னா டபுள் ஸ்டேஜஸ். இந்த சிங்கிள் ஸ்டேஜஸில் தான் வரும். So let me see the overview of the ஊடோகோனியம். ஸோ ஊடோகோனியம் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஊடோகோனியம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபிலமெண்டஸ், இட்ஸ் அ க்ரீன் ஆல்கே, ஃபிலமெண்டஸ் க்ரீன் ஆல்கே. இது வந்து ஊடோஜீனியஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்டரில் இருக்குது. இதில் 600 ஸ்பீசிஸ்க்கு மேலே வந்து ஊடோகோனியத்தில் இருக்குது. ஸோ மெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா செல்வால் பார்த்திங்கன்னா 2 லேயரில் இருக்கும். ஸோ இன்னர் லேயர் வந்து செல்லுலோஸ்னால ஆனது, அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா பெக்டின்னால ஆனது. அதே மாதிரி சைட்டோபிளாசம் பார்த்தோம்னா இட்ஸ் அ பெரிபரல் லேயர், இட்ஸ் வில் பி என்க்ளோஸ்டு வித் அ வேக்யூல்னு சொல்லுவோம். ஸோ குளோரோபிளாஸ்ட் பார்த்தோம்னா ரெட்டிகுலேட் குளோரோபிளாஸ்ட் அப்படிங்க. ஸோ நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெயின் யூனிக்யூ ஃபியூச்சர் என்னென்னா கேப்செல்ஸ், அதாவது எவ்ரி செல் டிவிஷன்ஸ் வில் பி பிஹைண்டிங் த கேப் லைக் ஸ்கேர். It will be present the apical region. It will be useful for the identification. இந்த cap like-ல இருந்துச்சுனாலே வந்து இது ஊடோகோனியம்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கெங்கே இருக்கும்னு பார்த்தோம்னா ஃப்ரெஷ் வாட்டர், பாண்ட், லேக், ஸ்ட்ரீம்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். இதோடைய ரீப்ரொடக்ஷன் மெத்தட் பார்த்தோம்னா வந்து அதாவது வெஜிடேட்டிவ்லேயும் நடக்கும், ஏசெக்சுவல் இருக்கும், தென் செக்ஸுவல் இருக்கும். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாவே வந்து என்ன வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸில் தான் வந்து வெஜிடேட்டிவ் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே வந்து ஜூஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்கும். தென் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா வந்து ஊகேமஸ் ஃபார்மேஷன், ஊகேமஸ் டைப், அதாவது மேல் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம். மேல் ஆர்கன் பார்த்திங்கன்னா வந்து ஆந்த்ரோஸ்போஸ்னு சொல்லுவோம். ஃபீமேல் ஆர்கன் பார்த்தோம்னா வந்து என்னென்னு சொல்லுவோம், ஊகோனியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஊகோனியஸ் அண்ட் ஆந்த்ரோஸ்போஸ் வந்து ரெண்டுமே வந்து ஃபெர்டிலைசேஷன் ஆகி ஒரு திக் கோட்டோட வந்து டிப்ளாய்டு சைக்கோட்டை ஃபார்ம் பண்ணும். இப்போ சைக்கோட் மட்டும்தான் வந்து டிப்ளாய்டு இன் நேச்சரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிறது எல்லாமே வந்து ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஊடோகோனியம். ஸோ லெட் வி ப்ராக்டிஸ் சம் கொஸ்டின் ரிகார்டிங் இன் திஸ் டாபிக். So first question, the thallus of Oudogonium is characterized by branched filament with hold fast at the tip. Second one, unbranched multicellular filament with a hold fast at the base. Unbranched unicellular filament that are free floating. Branched filament with specialized reproduction cell throughout. So the correct answer is unbranched multicellular fragment with a hold fast at the base is the correct answer. So next one, what is the primary function of the basal cell? Basal cell of the Oudogonium filament. Oudogonium basal cell உடைய function என்ன? Photosynthesis, reproduction, attachment to a substratum, formation of zoospores. So photosynthesis na வந்து the Oudogonium filament involved in the photosynthesis. The basal cell is the specialized. Reproduction அப்படின்னு பார்த்தா Oudogonium involved in the formation of zoospores or gametes not typically associated with the basal cell. So attachment of substratum பார்த்தா basal cells வந்து it will be hold fast which is used for the attachmentக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். So formation of zoospores அப்படின்னு பார்த்தா zoospores are formed specific cells but not typically basal cell. So the correct answer is attachment to a substratum is a correct answer.
So third question, how does the zygote develop into a new filament after fertilizations in Oudogonium? So the options are, it immediately forms a new filament, it germinates and undergoes meiosis to form motile cells that develop into a new filament, it fuses with other zygotes to form a new filament. The last one, it undergoes asexual reproduction to form a new filament. So the correct answer is option B. It germinates and undergoes a meiosis to form a motile cells that develop into a new filament. So the fourth question, so which of the following is a method of asexual reproduction in Oudogonium? So Oudogonium என்ன type of asexual reproductions வந்து நடக்குது? Formation of zoospores, oogamy, conjugation and fragmentation. ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான். பட் இது வந்து ஊடோகோனியத்தில் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் சம் ஆர்கானிசம் ஆஃப் ஊடோகோனியஸ் இஸ் பிரைமர்லி ரீப்ரொடியூஸ் இன் ஏசெக்சுவலி. பட் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்சர்வ்ட் இன் சம் ஆல்கே அண்ட் பாக்டீரியா. இட்ஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பிட்வீன் த டூ செல்ஸ் இட்ஸ் பி எக்ஸ்சேஞ்சிங். ஊகேமி அப்படிங்கிறது பார்த்தா இட்ஸ் அ டைப் ஆஃப் த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்விங் த ஃபியூஷன் ஆஃப் த லார்ஜ் non-motile egg with smaller motile wig கூட நடக்கக்கூடியது. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஜூஸ்போர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஊடோகோனியம் இட்ஸ் வில் பி reproduced asexually through the formation of zoospore. So the correct answer for this question is the formation of zoospore is a correct answer. So the fifth question, the sexual reproduction in Oudogonium is described as. So sexual reproduction வந்து எப்படி describe பண்ணலாம்? Isogamous with similar looking gametes, anisogamous with different sized gametes, oogamous with motile sperms and a non-motile egg, asexual without the fusion of the gametes. So the correct answer is oogamous. So sexual reproduction நாலே வந்து oogamous formation தான் வந்து இந்த ஊடோகோனியமில் வந்து நடக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் oogonous. That is a oogamous with motile sperms and non-motile egg is a correct answer. So in next class we are going to discuss about the phycology, that is a study of algae. We are going to see about the economic importance of algae, that is a positive and negative manner. We will discuss on the next class. I hope you can understand this video. Study well. We will meet on next class. Thank you.